ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிபியில் எல்லாருடைய ஃபேவரட்டான மட்டன் கோலா உருண்டை. இது வந்து நான் இந்த தேசி ட்ரீட்ன்ற கம்பெனிலேருந்து வாங்கின மீட் வச்சு தான் நான் இந்த கோலா உருண்டை பண்ணியிருக்கிறேன். அது கூடவே குழம்பும் பண்ணி இந்த கோலா உருண்டையை போட்டிருக்கோம். இது வந்து எங்கள் தஞ்சாவூர் ஸ்பெஷலுங்க. மட்டனில் செய்வோம். மட்டனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த கோலா உருண்டை பர்ஃபெக்டாக அமைஞ்சுதுங்க. இதை பார்த்தாலே தெரியும் இந்த கோலா உருண்டையை எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா தான் இந்த ரெசிப்பியை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் அந்த மீட்டை ஒரு 1/4 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி பீசஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வறுக்கிறதுக்காக மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 கப்பு பொட்டுக்கடலையை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 இருக்கும், கொஞ்சம் புதினா, இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பீஸு தேங்காய், 2 பீஸ் தேங்காய், 2 பச்சை மிளகாங்க. அவ்வளோதான். காரத்துக்கு உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை கூட்டிக்கிங்க. நம்ம இந்த மீட்டை வந்து வாட்ரு பேஸில் அவங்க அனுப்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் இன்னொன்று அதுக்கு கொஞ்சம் காரமும் சோறணும். அதனால் இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு சட்டியில் ஒரு சின்ன ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெயும் நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம், ஊற்றிட்டு இதை வந்து மெதுவாக குக் பண்ணணும். இதில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி இந்த உப்பு காரமும் நல்லா சோறி இருக்கும். அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஆற வச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஃபஸ்ட்டு தேங்காய், 2 பச்சை மிளகாய், இங்கே உங்களுக்கு காரம் தேவைன்னா 3 கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, இதை சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம பல்ஸ் மோடில் குறைன்னு அரைச்சிக்கணும். ஏன்னா மைய அரைக்கக்கூடாது, எல்லாமே அந்த பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். பாருங்கள், இது இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் தான் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட கொஞ்சோண்டு புதினா இலை. அவ்வளோதான். இதை வந்து இன்னொரு சுற்று விட்டு, ரொம்ப அரைச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த ஸ்டெப்புங்களை கரெக்டாக பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா தண்ணி விட்டு ஒரு மாதிரியாக வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான, உருண்டைக்கு தேவையான உப்பு, கரம் மசாலா, அந்த மஞ்சத்தூள். கரம் மசாலா வந்து நான் வீட்டிலே பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கரம் மசாலா தான். அது கூட நம்ம இந்த வறுத்து வச்சோம் இல்லைங்களா மீட்டு, இப்போ பாருங்கள், இப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் இழுத்துட்டு எப்படி ட்ரை ஆகிடுச்சு. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். அதனால தான் நான் இந்த மெத்தடில் செஞ்சேன். இப்போ இதை வந்து ஒரு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இதை எடுத்து ஒரு தட்டுக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, அதுக்கு மேலே நீங்கள் அந்த பொட்டுக்கடலை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் உருட்டுற அளவுக்கு, இந்த தண்ணி சத்தெல்லாம் உறிஞ்சிக்கிற அளவுக்கு இது ஒரு பைண்டிங் கோட்டிங்காக இருக்கும். அதனால தான் இந்த பொட்டுக்கடலை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் ஒரு சின்ன கப்பு தான் எடுத்தேன். இது வந்து 4 பேருக்கு போதுமான ஒரு 20 கோலா உருண்டைக்கு நான் ரெடி பண்ணேன். பாருங்கள், இந்த அளவுக்கு. இந்த மாதிரி கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து மிதமான கடாய் வச்சு மிதமான தீயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்கணும். ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா மேலே தீஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் இந்த ஸ்டெப்பை, எண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் இந்த கோலா உருண்டை குழம்பு. எங்கள் சைடெல்லாம், தஞ்சாவூர் சைடு ரொம்ப ஃபேமஸ்ங்க மட்டன் கோலா உருண்டை. அதே ஸ்ட்ரெச்சர், அதே இதில் வந்திருக்குது பாருங்கள். உங்களுக்கு கண்ணுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக அந்த உருண்டை. பாருங்கள், புட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக உள்ளே சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்தது குழம்பு எப்படி வச்சிடலாம். இந்த பாருங்கள், இந்த ஆக்ஸ் மீட் வச்சு தான் நான் இது பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 20லேருந்து 25 கோலா உருண்டை வந்தது. இப்போ வந்து குழம்புக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன்
கசகசா, முந்திரி பருப்பு ஒரு 4, தேங்காய் வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது, 2 பீஸ் போதும், கொஞ்சோண்டு புதினா இலை, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், நம்ம மிளகாத்தூளும் போடணும் ஒரு டேஸ்ட்டுக்காக, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி வந்து பாதி வந்து அரைக்கிறதுக்கு, பாதி வந்து குழம்புக்கு, அதே மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயமும் பாதி அரைக்கிறதுக்கு, பாதி வந்து பூண்டும் பாதி தட்டி வச்சுருக்கிறேன், இஞ்சியும் பூண்டும், அது தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் வந்து 3 வெங்காயம் எடுத்துக்குங்க, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க அளவுகள். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம இது பண்ணணும். ஒரு சட்டி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அந்த சோம்பு சொன்னேன் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அது கூடவே முந்திரி பருப்பு, இந்த பட்டை, லவங்கம் சேர்த்துக்குங்க. 2 லவங்கம் போதுமானது. ரொம்ப மசாலா சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க, மைல்டான மசாலாவோட சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. அது கூடவே இந்த பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கசகசாவை லாஸ்ட்டாக சேருங்க. ரொம்ப வறுத்தோம்னா கசகசாவோட அந்த டேஸ்ட்டு மாறிடும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தது நான் இந்த குழம்புக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு மீதி இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி போதுமானது, அதை இந்த இடத்துல சேர்த்து நல்லா ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வதக்கி விடுங்க. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக இந்த தேங்காய் கட் பண்ணி 2 பீஸ் போதுமானது, அதை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு புதினாவை சேர்த்துங்க. இப்போ குழம்பு தாளிப்போம். ஒரு நல்லா அடிக்கடமான பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அது கரம் மசாலா, தாளிப்பு கரம் மசாலா போட்டுட்டு, அதுக்கப்புறம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு அதை போட்டுட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா வணக்கி விட்டுட்டு ஃப்ளேமை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யும்போது சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். சூடேற தான் நேரம் ஆகும், அதுக்கப்புறம் கடகடன்னு அந்த சூட்லேயே நம்ம எல்லாமே பண்ணிடலாம். இப்போ வந்து பொடியாக கட் பண்ண அந்த வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் வதக்கி வச்சுருந்த பொருள் எல்லாமே ஆறிடுச்சு, அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். இது ரொம்ப மணமாக இருக்கும் இந்த குழம்பு. அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்குங்க. இங்கே ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன், நல்லா பொடியாக கட் பண்ணி. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து வதக்கணுன்னா தக்காளி சட்டுன்னு வதங்கிடும், அதே மாதிரி நல்லா குழம்பாகவும் வெந்துடும் சீக்கிரம். அதனால தான் இந்த ஸ்டெப்புங்களை நம்ம கரெக்டாக பார்த்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதுக்கு குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூனு அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு. உங்கள் மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள், தனியாத்தூள் பார்த்து சேர்த்துக்குங்க. மிளகாய் காரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தனியாத்தூள் கூட்டிக்கிங்க. பாருங்கள், இந்த எண்ணெயிலே நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த ட்ரைப்ளேவை பொறுத்த வரைக்கும் அடியே பிடிக்காதுங்க, நல்லா சூடு ஈவனாக பரவி இருக்கும். ஒரு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதங்குச்சுன்னா இந்த மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா அந்த இதை ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்குங்க. இந்த கோலா உருண்டை குழம்பை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து நிறைய அந்த உருண்டை இழுத்துக்காது. நம்ம மற்ற குழம்பெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, உருண்டை குழம்பு, பக்கோடா குழம்பெல்லாம், அந்த மாதிரி இது இழுக்காது. அதனால் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா கொதித்து குழம்பு வந்து கொஞ்சம் சுண்டணும், அந்த அளவு கொதிக்க விடணும். அதுக்கு போதுமான தண்ணி சேர்த்தா போதும். ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா ஒரு பாதி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பாதியாக வத்திருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கோலா உருண்டைகளை சேர்த்துடலாம். 25 கிட்ட வந்ததுங்க இந்த கோலா உருண்டை. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மட்டனை தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ வந்து நீங்கள் மேரேஜிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி பிளான்ட் பேஸ்டு இந்த சிக்கன், மட்டன் வச்சு தான், மீன் வச்சு தான் நிறைய செய்கிறாங்க டிஷ்ஷஸ்ஸு. ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம அடிக்கடியும் உணவில் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து பிளான்ட்டு தான்.
அதே டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம மட்டன் சாப்பிட்ட மட்டன் பிரியர்களுக்கு, நான்வெஜ் பிரியர்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும், டிஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். இது இல்லைன்னா மட்டனில் செஞ்ச அதே டேஸ்ட்டோட சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பு தஞ்சாவூர் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க. பரிமாற வேண்டியதுதான். இந்த பிளான்ட் பேஸில் செய்கிற எந்த ஃபுட்டுமே ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம், அடிக்கடி எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த மாதிரி டேஸ்டான ரெசிபீஸை நிறைய செஞ்சு கொடுங்க. இந்த அளவு திக்னஸோடு நம்ம இறக்கி பரிமாறினோன்னா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தோசை, இட்லி அந்த மாதிரி ஐட்டத்துக்கும் இது சூப்பர் காம்பினேஷன், எங்கள் ஊர் ஸ்டைலு. இந்த வீடியோவை நீங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த பிளான்ட் பேஸ்டுக்கு நிறைய வியூஸ் வந்தது, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இதையும் நீங்கள் நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒரு மாற்றம், மட்டன் சாப்பிட்டு ரொம்ப உடம்பு ஹெல்த்து இது இல்லாத போகிறதுக்கு இந்த மாதிரி பிளான்ட் பேஸ்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும். இந்த டேஸ்டான ரெசிபியை லைக் பண்ணி உங்கள் வேல்யூவான கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ.